அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்திற்கான சிம்ம ராசிக்காரர்களுக்குரிய பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் பிறந்திருக்கு. இந்த குரோதி வருடத்தினுடைய முதல் மாதம் அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது, இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க சிம்மராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பக்குவமாக எடுத்து சொல்லி எதிரில் இருப்பவர்களை திருப்தி அடைய செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் பல வழிகள்லையும் ஏற்பட்ட தொல்லைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஆனாலும் எந்த ஒரு வேலையிலையுமே நீங்கள் எச்சரிக்கையுடன் ஈடுபட வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பிறரையும் தன்னை போல நீங்கள் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் துணிச்சலாக எதையுமே செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றவர்களுடன் இருந்த பகையும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்களும் தீர ஆரம்பிக்கும். பண வரத்து அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசாங்கம் மூலமாக லாபங்கள் உண்டாக பெறும். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறும். பூமி, வீடு, வாகனம் சம்பந்தமான இனங்களில் அதிக லாபத்தையும் பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை நீங்கி விறுவிறுப்படையும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி தொடர்பான கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அதே போல் பிள்ளைகள் நலன் அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு கடிதம் மூலமாக வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். வரவேண்டிய பணமும் உங்களுக்கு வந்து சேரும். கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிலையுமே வேகமாக செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றும். அதே மாதிரி கலைத்துறையினருக்கு தொழில சிக்கல்கள் உருவாகாது அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கத்தான் செய்யும். எதிலையுமே அளவோடு ஈடுபட்டு வந்தீங்க அப்படின்னா தொல்லைகள் இருக்காது. அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம். பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் துறையினருக்கு விடாப்பிடையாக செயல்பட்டு சில வேலைகளை முடித்து விடுவீங்க. நண்பர்களுடன் மனத்தாங்கள் வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. அதே சமயம் யாருக்குமே இந்த காலகட்டத்தில் சாட்சி கையெழுத்திட வேண்டாங்க. மேலும் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகளும் வந்து கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க. அதே மாதிரி பணப்புழக்கம் என்னதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரித்து காணப்பட்டாலும் வரவுக்கு மீறிய செலவினங்கள் உங்களுக்கு ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிம்மராசி அன்பர்களே, மற்றவர்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காக எக்காரணத்தை கொண்டும் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க. இவ்வாறு நீங்கள் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் விளைவுகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கே கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. இதன் காரணமாக நீங்கள் ஆடம்பர செலவு செய்வதன் விளைவாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடன் சுமை சற்று அதிகரிக்கவும் வாய்ப்பிருக்கு. கடன் வாங்க வேண்டிய நிலையும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் உங்களுடைய நிம்மதி, உங்களுக்கான பிரச்சனை சற்று அதிகரித்து காணப்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் பணவரவு அதிகமாக இருக்கிறதே அப்படின்னு தடால் புடால் அப்படின்னு
செலவுகளை மேற்கொள்ளாதீங்க. என்ன செலவு செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், அத்தியாவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவெடுக்கத்தான் செய்யும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வெடிக்க ஆரம்பிக்கலாம். சிலர் நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா விவாதங்கள் பெரிதாக முற்றும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு விவாதங்களை ஆரம்பத்திலேயே தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத இடைவெளி கணவன் மனைவிக்குள்ள உருவாகலாம். இது தற்காலிகமாக இருந்தாலும் கூட விளைவு விபரீதமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதத்தை ஆரம்பத்திலேயே தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிம்ம ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் யாரையும் எடுத்தறிந்து பேசுவது, ஆணவமாக நடந்து கொள்வதை, தலைகணமாக நடந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. உங்களின் தலைகணம் மற்றும் ஆணவ பேச்சாலையும் நடத்தையாலையும் நீங்கள் தான் அதிக அளவில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு தான் விளைவுகளும் அதிக அளவில் ஏற்படும் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. யாரிடமும், அதாவது குடும்பத்தாரிடம், உறவினர்களிடம், உடன் பிறந்தவர்களிடமும் ஆணவ பேச்சும் அகங்கார பேச்சையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள், பிரச்சனைகள் பூதாகரமாக அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதமானது பணவரவு பொருளாதார ரீதியாக மட்டுமே உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கு. மற்றபடி குடும்பம், தொழில், வியாபாரம், பணியிடம், சுற்றத்தார், நட்பு வட்டம் மற்றும் பணியிடச் சூழல் இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி பொதுவாக நற்பலன்கள் கூடுதலாக இம்மாதத்தில் கிடைக்க பெற்றாலும் ஒவ்வொரு செயல்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சிறு தடையாவது உங்களுக்கு ஏற்படலாம், சிறு பிரச்சனையாவது உங்களுக்கு உருவாகலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவது மிக மிக சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி எதிலுமே சிறிதளவு பிரச்சனைகள் உண்டாகத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கவனமுடன் இருக்க பாருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா முன் விரோதம் காரணமாக சில சங்கடங்கள் உருவாகலாம். இருந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு புலப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். இயந்திரங்களை பிரயோகிக்கும் போது பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகிறது. தெய்வ பணி, தர்ம பணி போன்ற நற்காரியங்களில் ஈடுபட வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயம் தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே அளவோடு ஈடுபட்டு வந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் உங்களுக்கு தொல்லைகள் இருக்காது அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதே மாதிரி அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம். இதன் காரணமாக தேவையில்லாத பிரச்சனைகளும் சிக்கல்களும் சிம்ம ராசி அன்பர்களுக்கே உருவாகும். அதே சமயம் பகைவர்கள் பணிந்து போகவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் உங்களினுடைய செயல்களில் எப்பொழுதுமே எச்சரிக்கை இருந்தே ஆகணும். அதே சமயம் பல வழிகளில் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும். ஆனாலும் எந்த ஒரு வேலைகளையுமே நீங்கள் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது தான் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியமாகிறது. திடீர் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதன் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறலாம். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீண் செலவுகள், கௌரவ குறைச்சல் உங்களுக்கு அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. அதனால மிகவும் கவனமாக இருக்க பாருங்க. தாய் தந்தையின் உடல்நிலைகளையும் கவனம் செலுத்துவது அவசியமாகிறது. தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் குருவின் சஞ்சாரத்தால் தேவையான பணவரத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். இருப்பினும் இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது சிறிது செலவினங்களும் அதிகரித்து காணப்படும். அப்படிங்கிறதுனால ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்புகளை கூட வீணாக்காமல் பயன்படுத்துவது தான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர சிறந்த காலகட்டம் இதுவே ஆகும். பாராட்டு, புகழ், விருது உங்களை தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு உங்கள் மீது தலைமை அதிகமான நம்பிக்கை கொள்ளும். உங்கள் நண்பர்களே உங்களுக்கு எதிராக செயல்படலாம். உங்களுடைய விசுவாசத்திற்கும் மேலிடம் உங்களுக்கு சரியான பதவிகளை அளிப்பாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு ஏற்படாமல்
தீவிர கவனத்துடன் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை நீங்கி விறுவிறுப்படையும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி தொடர்பான கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மரியாதை உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் ஊனமுற்றவர்களுக்கு தொண்டு செய்வதும், பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுவதும் கஷ்டங்களை நீக்கி வீண் விரயத்தை குறைக்கும், காரிய தடையை நீக்கும்.